தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டரில் வந்து எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எட்டயபுரம் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நல்லா மயிலம்பாடி எல்லாம் நல்ல மயிலம்பாடி ஆடு மயிலம்பாடி குட்டியெல்லாம் அதிகமாக வந்திருக்குங்க. மயிலம்பாடி குட்டிகள் எல்லாமே வந்திருக்கு. ப்ளஸ் ஆடு கொடியாடு கன்னி ஆடு எல்லாமே வந்திருக்குண்ணே. எல்லாம் வாங்கி போதோண்ணே. சரி சரி கோபப்படாங்க. ஏனே எல்லாம் வாங்கி போதா இப்படி சரி விற்கிறது தான் வந்திருக்கோம். சுத்த கருப்பு கடாய். ரெண்டு ஊட்டி 16,000 ஒன்னும் சொல்லல. சரக்கு காலு கடக்க முடியாது. எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தைகளில் நிற்கும். புளியம்பூர் ஆடு ப்ளஸ் 2 குட்டியோடு நிற்கி. ஒன்று வந்து கிடா குட்டி, ஒன்று வந்து பொட்டை குட்டி. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் என்ன ரேட் சொல்லுதியா? வந்து 24 ரூபா சொல்லுதேன். 24 ரூபா சொல்லுதியா? ஆடு குட்டியும் சேர்த்து. இப்போ குட்டி 2 என்ன குட்டிண்ணே? ஒன்று பொட்டை குட்டி, ஒன்று கிடா குட்டி. சரிண்ணே. பல்லு எப்படிண்ணே? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. என்ன ரேட்னா கொடுக்கலாம் ஃபைனலாக? 17,000 மேலே இருந்தால் கொடுத்துடலாம். 18,000 கொடுத்துடலாம். 18,000 கொடுத்துடலாம். சரிண்ணே. இந்த ஆடு இந்த குட்டியை சொல்லுங்கண்ணே, என்ன ரேட் சொல்லியா? இது கன்னி குட்டி. ஆமாம். ஆடு எப்படி சனையா எப்படிண்ணா? தலையெத்து. ஆடு வெரைட்டி 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. என்ன ரேட் சொல்லுதியா? இது 10,000 ரூபா இருக்கும். 10,000 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 7,500 8 ரூபா கொடுத்துடலாம். 8 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. இது ஒரு மரி ஒன்று வச்சுருக்கீங்க. மரி ஒன்று கிடக்கு. அதோட பிள்ளையா? இந்த ஆட்டோட பிள்ளை. இது என்ன ரேட் சொல்லுதியாண்ணே? இது ஆடு குட்டியும் 14,500 சொல்லுங்கள். 14,500 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? ஃபைனலாக 12,500 கொடுத்துடலாம். 12,500 கொடுத்துடலாம். சரிண்ணே. குட்டி என்ன குட்டிண்ணே? சரிண்ணே. கடாய் நல்ல கன்னி கடாயை வச்சுருக்கியா? கன்னி கடாய். பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லு போட்டிருக்கு. என்ன ரேட் சொல்லுதியா? 18,000 சொல்லுங்கள். 18,000 சொல்லுதியா விலை? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? கொடுக்கணும்னா ஒரு 15,500 வந்தால் கொடுத்துடலாம். 15,500 கொடுத்துடலாம். சந்தை எப்படி இருக்குண்ணே இன்றைக்கி நிலவரம்? சந்தை சுமாராக தான் இருக்குது. இப்போ சந்தை என்ன கிழமை தொடங்குண்ணே? எட்டயபுரம் சந்தை என்ன கிழமை தொடங்கும்? வேலைக்கிழமை சாயந்தரம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தொடங்குது. இப்போ வேலைக்கிழமை சாயந்தரத்தில் இருக்கிறத வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக ஆகிட்டாங்க. எத்தனை மணிக்கு அங்கே வந்தால் குட்டி வாங்கலாம்ண்ணே? சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு நின்னா குட்டி வாங்கலாம். 4 மணிக்கு நின்னா குட்டி வாங்கலாம். 4 மணிலேருந்து எவ்வளோ நேரம் சந்தை நடக்கும்? மறுநாள் 10 மணி வரை நடக்கும். மறுநாள் 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். சரிண்ணே. சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சந்தை நிலவரம் பரவாயில்லாமல் இருக்குது. பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் 1000 ரூபாய் கேட்டால் கூட கோவிக்க மாட்டேன். அவங்க வியாபாரி வாடே எத்தனை உள்ள கன்னியாடனே பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. 23 ரூபா இருக்கு. நல்லா பாருங்க. சொல்லுவேன். உள்ள பாருங்க. அது 23,000 ரூபா.
ஆடு எல்லாமே நல்லா எட்டையாயிரம் நல்லா வச்சுருக்குது. ஒரு ஆடு 23,000 ரூபா கன்னி ஆடு நம்ம பார்த்தாங்க. ரெண்டு செம்மராட்டை குட்டி தான் அண்ணன் வச்சுருக்காப்புல. ரெண்டுமே பொட்டை குட்டியாண்ணே, பொட்டை குட்டி. அதாவது நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி, அதாவது கால் கருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி. இன்னொன்று வந்து வெளிச்சி. இது எப்படிண்ணே, வெளிச்சியா மயிலம்பாடி எப்படின்னா? இன்னொன்று மயிலம்பாடி தான். ரெண்டுமே மயிலம்பாடி தான். ரெண்டுக்கு என்ன ரேட்டு சொல்கிறீங்க? ரெண்டுமே பொட்டை குட்டியா? 10,000 சொல்லுது. 10,000 சொல்லுது. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? கொடுத்து 8,500 கொடுத்துருவேன். 8,500 கொடுத்துடலாம். சரிண்ணா. மயிலம்பாடியில் எப்படிண்ணா இருக்குது? கடா குட்டிலாம் விலைவாசி எப்படி இருக்குது? சோடி 13 ரூபாய் இல்லை. சோடி 13 ரூபாயில இருந்து 13,500. 13,500 எடுத்துடலாம். வாங்கிடலாமா? வாங்கிடலாம். சரிண்ணா. சரிண்ணா. எதுவும் உங்கள்கிட்ட குட்டி வாங்கினா கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கலாமா? கான்டாக்ட் நம்பர் நம்ம கிடையாது. இல்லை. சரிண்ணா. சரி, ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? காரியப்பட்டி. எந்த மாவட்டம்ண்ணா? விருதுநகர் மாவட்டம். என்ன குட்டி வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? செம்மறி குட்டி, பொட்டு குட்டி வாங்கலாம்னு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி குட்டி வாங்கி அனுபவம் இருக்கா? நான் வாங்கி வளர்த்த அனுபவம் வளர்த்துருக்கீங்க. வருஷம் இங்கே தான் வந்து வாங்கல அப்படின்னா? எப்போமாவது ஒரு டைம் வருவீங்க. இப்போ குட்டி வாங்கியிருக்கீங்க. எப்படி நல்ல குட்டியா அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி 4 குட்டி வாங்கியிருக்கீங்களா மொத்தமாக? சரி, என்ன ரேட் சொன்னாங்கண்ணா ஜோடி? 12,500. 12,500 சொன்னாங்க. எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க கடைசியில்? அதே ரேட்டு கொடுத்து வாங்கிட்டீங்க. சரிண்ணா. அதிகமாக தெரியுதா ரேட்? எப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தெரியுதா? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் இருக்குது. சரிண்ணா. எவ்வளோ நேரம் ஆகும் ட்ராவலு? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. 2 பொட்டுக்குட்டி வாங்கியிருக்காப்புல. அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்புல. என்ன நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணி வந்தாங்கண்ணே? நம்ம தமிழ் ஜீவன் சேனல்ல நம்ம எடுத்தாங்கண்ணே. நம்ம சேனல்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணாங்க. சரிண்ணே. 2 குட்டி வேணும்னாங்க. சரிண்ணே. சந்தைக்கு வாங்க, எட்டாவது சந்தைக்கு வாங்க, எடுத்து தரேன்னு சொன்னேன். சரி. அந்தாங்க நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்தீங்களா? எதிர்பார்த்தது கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன். கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சரிண்ணா. ரெண்டுமே நல்ல பொட்டுக்குட்டி. 8 பொட்டுக்குட்டி. கடா குட்டி தானே ரெண்டுமே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 4 மாசம் குட்டினே. 4 மாசம் குட்டி. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சிருக்காங்க? 17 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொல்லிருக்காங்க. 13,000 வாங்கி சோடி 13 வாங்கி கொடுத்துருக்கு. சோடி 13 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரிண்ணே. நீங்க சொல்லுங்கண்ணே, எப்படி இருந்தது இன்னைக்கு? சந்தை கொஞ்சம் பரவாயில்லாம இருந்து. உங்களுக்கு ரேட்டு பிடிச்சிருந்தா? குட்டி பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால வந்தியா? அண்ணன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு குட்டி தேவைப்பட்டா நான் சொல்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணே, உங்க நம்பர் சொல்லுங்க. 93 42 53 53 85 26. இந்த நம்பருக்கு கால் பண்ணா குட்டி வாங்கி கொடுத்துலாம். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. எல்லா வாங்கி கொடுத்துலாம். என்ன எந்த குட்டினாலும் வாங்கி கொடுக்கலாம். உங்க பேருண்ணே? நம்ம பேர் காளினே. காளி. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஆடு குட்டி வாங்கியிருக்கீங்களாண்ணே? என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 7 ரூபா சொன்னாங்களா? எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 7 வாங்கியிருக்கீங்களா? 7,000 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு குட்டி 7,000 ரூபான்னு சொல்லுவாங்க. 14 ரூபா கொடுங்க. நாடு வாங்கி விற்கிறேன். 14 ரூபா கொடுங்க. 11 ரூபா கொடுத்துருவோமாப்பா? இல்லை. என்னடாப்பா ஆகுங்க? என்னென்ன ஆகுங்க? அண்ணே என்னென்ன ஆகும்? முடிவா ஒரு வேலை சொல்லுங்க. 13 எதுக்குண்ணே? என்ன நீ போயிட்டு வானே, இறக்கி விட்டு என்ன போனே. அப்புறம் எனக்கு கூப்பிடணும்னே. யார் இது பண்ணுற? குட்டி கேட்டா போனேன். ஃபோனு வரல. ஃபோன் வந்தால் எடுக்கல. நான் மதினி பேசாமல் இருங்க. போட்டேன். பாண்டு என்ன கேட்குறாங்க? 11 ரூபாய் கேட்டேன். ஆமாம், இந்த கூட கிடைக்கிறது. நான் சொல்ல உனக்கு கொடுங்க. 5 ரூபா சேர்த்து விடுங்க. 13 ரூபா கொண்டு போடலாம். அவர் 12 நீங்க 13 முன்னே 11 ரூபா போட்டேன். 3 என்ன குட்டியா? 2 கொட்டா 1 கடாய்.
ஓ 2 பொட்டை ஒரு கடாயா? கடை என்ன ரேட்டுண்ணே? 2 கடாய் 2 பொட்டை ஒரு கடாய் 2 பொட்டை ஒரு கடாயா? ஆமாம். கடை என்ன ரேட்டு? கடை இதுப்பா கடை அந்த கடாக்கு ஒரு கடை என்ன ரேட்டு? கடாய்க்கு ஒரு 5000 ரூபா வரும். ஏறு 5000 கொடு. 5.5 ஒரு கடையாண்ணா? ஒரு கடை சொல்லுங்க பார்த்துட்டு தானே. 11 ரூபா வரும். பொட்டைக்கு 2 11 கிலோ. 5.5 குட்டியா கொண்டு வந்திருக்கியா? வாங்கியிருக்கீங்களா? என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 15 சொன்னாங்க. என்னென்னு வாங்கியிருக்கியா? 12,500 வாங்கியிருக்கியா? 2 கடா குட்டி அப்படின்னா? கடா குட்டி தான். எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணே? 2 மாதம் 3 மாதம் நெருங்கி இருக்கும். 2 மாதம் 3 மாதம் இதுக்கு வரும். எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் வளையங்குளம். மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து வரீங்க. குட்டி எப்போதும் இங்கே தான் வந்து வாங்கிங்களா? எப்போ வாங்க பண்ண வச்சுருக்கீங்களா? வளர்ப்பு முறையார் கை வளர்ப்பு முறையார்? கை வளர்ப்பு தான், நோம்பு கலப்பு. கை வளர்ப்பு தான். தம்பி ஒன்று வச்சுருக்காப்புல. இது அணில் மரம் வாங்களா தானே? அணில் மரம். என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் வாங்கியிருக்கியா? 13,500 சொன்னாங்க. ஒரு குட்டிக்கா? 2 குட்டி ஜோடி சேர்த்து. சரி. 12,500. 12,500 எடுத்திருக்கியா? இது ரொம்ப பிடிச்ச குட்டியாண்ணா உங்களுக்கு? எது முட்டுக்கா? எப்படி முட்டுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க? சரி, நல்ல சூப்பர் குட்டியாக வாங்கியிருக்கீண்ணே. உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கா? விலை எப்படிண்ணே உங்களுக்கு? ரொம்ப கூட தான். நோம்பு ரொம்ப கூட போகுது. ரொம்ப கூட போகுது. சரி. 18ஆம் படி விநாயகர் பிரதர்ஸ் 18ஆம் படி 18ஆம் படி கருப்பு. கருப்பு விநாயகர் ஜோடிக்கு தான் ஜோடிக்கு தான் எத்தனை மணி கிடக்கு? அது ஃபஸ்ட்டு ஒன்றும் போன பிரிச்சு எத்தனை 3 மணி போயிருக்கு. இந்த 2 வெள்ளாட்டு போயிருக்கு. பைசா வராது. பைசா கலர் நல்ல கலர் புளியம்பூர் அவங்க இருந்தா 100 ஆறு சைடு அவதிக்கிற வாங்க இங்கெல்லாம் பாருங்க. என்னாச்சு? சொல்லி கொண்டு போறீங்க? எவ்வளவு சொல்லி கொண்டு போறீங்க? குட்டியே கொண்டா கொண்டா கொஞ்சம் ஆணிய பண்ணுவா.